அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். fn of x equal to n into x squared divided by nx plus 1. Then fn is converges to 0 uniformly on close to 0, 1. fn is converges to x uniformly on close to 0, 1. And limit n tends to infinity integral 0 to 1 fn of x dx equal to integral 0 to 1 f of x into dx. Option D, limit n tends to infinity integral 0 to 1 fn of x dx not equal to integral 0 to 1 f of x into dx. ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோவா கன்வர்ஜஸ் டு எக்ஸா. இன்கேஸ் இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ கன்வர்ஜஸ் டு எக்ஸா இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவலான்னு கேட்குறாங்க, இது ரெண்டு நாட் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இங்கே எஃப்ன்றது லிமிட் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ். ஓகே, இங்கே இந்த எஃப் நோட்டேஷன் என்னன்னா லிமிட் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இப்போது நம்ம என்ன பண்ணோம், முதல்ல லிமிட் ஃபங்க்ஷன்ன்றதை கண்டுபிடிக்கணும். இது வந்து இது எஃப்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோவானா ஜீரோ வந்து லிமிட் ஃபங்க்ஷன், fn வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருந்தால் எக்ஸ் இஸ் லிமிட் ஃபங்க்ஷன். இதுதான் உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தாகணும். பட் லிமிட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், எந்த ஆப்ஷன் ட்ரூன்றதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். சொல்யூஷன். இப்போது கிவன் fn ஆஃப் எக்ஸ்னு fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n into x squared divided by nx plus 1. ஓகேங்களா. இப்போது லெட் எக்ஸ் நாட் பி an arbitrary element in close to 0, 1 எடுத்துப்போம். ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி எலமெண்ட்டாக எடுத்துப்போம். அப்போ fn ஆஃப் எக்ஸ் நாட் எடுக்கிறீங்க. இது வந்து ஃபிக்ஸடு, எது வேணால் இருக்கலாம். இந்த இன்டர்வலில் இருக்கிற எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஃபிக்ஸடு எக்ஸ் நாட் எடுத்துக்கிட்டோம். அப்போ n into x நாட் ஸ்கொயர் டிவைட் பை n into x நாட் ப்ளஸ் 1. ஓகேங்களா. இப்போ லிமிட் எடுக்கணும். லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் நாட் பார்க்குறீங்க. இப்போ என்ன ஆகும், இந்த n மட்டும் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். அப்போ x நாட் ஸ்கொயர் பை x நாட் ப்ளஸ் 1 பை n வந்து நிற்கும். இதுக்கு லிமிட் எடுத்தால் என்ன கிடைக்கும், which is tends to x நாட் ஸ்கொயர் பை எக்ஸ் நாட்னு வரும். ஏன்னா n tends to infinity 1 by n tends to 0. இந்த டேர்ம் மட்டும் தான் 0 ஆகும், மீது அப்படியே இருக்கும். எக்ஸ் நாட் கேன்சல், அப்போ எக்ஸ் நாட்னு வந்து நிற்கிது. அப்போது லிமிட் n tends to infinity போடுற இன்புட்டுக்கு fn ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கிது, உங்களுக்கு அவுட்புட் அப்படியே கொடுத்துருது. ஸோ fn ஆஃப் எக்ஸ் நாட் கோஸ் டு எக்ஸ் நாட். அப்போது ஃபார் எனி எக்ஸுக்கு என்ன ஆகிடும், அது லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா. அப்போது உங்களுடைய ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இந்த இடத்துல. ஓகே, அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் தேடலை. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆர்பிட்ரரி எலமெண்ட்டை ரேண்டமாக எடுக்கிறேன். அதுக்கு நேம் வந்து எக்ஸ் நாட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறேன். அப்போ fn ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு n into x நாட் ஸ்கொயர் டிவைட் பை n x நாட் ப்ளஸ் 1 எழுதிக்கிறோம். இப்போது இதுலேருந்து என்ன காமன் அவுட் பண்ணுறீங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் நாட் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் 1 பை n வரும். லிமிட் n tends to infinity போட்டிங்கன்னா 1 by n tends to 0. அப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் நாட்னு வரும். எக்ஸ் நாட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ் நாட் நிற்கும். இப்போது இன்புட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக இமேஜ் லிமிட் வேல்யூவாக வருது. கரெக்டுங்களா. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட் எடுக்க பட்சத்தில் அப்போது எனி எக்ஸுக்கு fn ஆஃப் எக்ஸ் கோஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும் ஃபார் n tends to infinity கேஸில். கரெக்டுங்களா. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா fn ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 யூனிஃபார்ம்லின்றது ஃபால்ஸு. ஏன்னா லிமிட் ஃபங்க்ஷனே 0 வரல. எனக்கு என்டையர் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும், 0 தான் வரும், எக்ஸ் தான் வரும். இந்த இடத்துல 0 வந்திருக்கு. அப்போ இது ஃபால்ஸு. அப்போ எது ட்ரூவாக இருக்குது, பி ட்ரூ. நெக்ஸ்ட்டு இப்போது இது வந்து கன்வர்ஜஸ் டு 0 யூனிஃபார்ம்லின்றது நம்மளால் எப்படி கிளைம் பண்ணுறீங்க, கன்வர்ஜஸ் டு 0 யூனிஃபார்ம்லின்றது எப்படி கிளைம் பண்ணுறீங்க. கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு தெரியும், பட் யூனிஃபார்மாக போகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போது xn கன்வர்ஜஸ் டு சம் எக்ஸ் இன் க்ளோஸ் டு 0, 1 இருந்துச்சுன்னா தென் fn ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன் க்ளோஸ் டு 0, 1. இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரொம்ப கீ ஃபேக்டர் ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. இன் பர்டிகுலர் xn converges to 0 in closed, இது பர்டிகுலர் கேஸ். xn converges to 0 இந்த இன்டர்வல்குள்ளே இது வந்து ஒரு ரிசல்ட்டாக நோட் பண்ணி, இது செகண்ட் ரிசல்ட். xn converges to 0 in closed 0, 1 இருந்தால் fn ஆஃப் xn converges to 0 in closed 0, 1. இது நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா fn ஆஃப் x என்ன பாருங்கள், n into x squared divided by nx plus 1 இருக்குது. இது வந்து ஷார்ட்கட்டுக்கான ஐடியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 0க்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வெளியிடுங்க. ஸோ எக்ஸன் வந்து நான் எடுத்துக்கிறேன், 1 by n எடுத்துக்கிறேன். ஏன் இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இந்த 1 by n சீக்வன்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும். கரெக்டுங்களா. அப்போது n1 கொடுத்தீங்கன்னா 1 வந்துடும், n2 கொடுத்தீங்கன்னா 1/2, எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே. அதனோட லிமிட் வேல்யூ எங்கே போகுது பாருங்கள், 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். n இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இதனோட லிமிட் டென்ஸ் டு 0 ஆகிடுது. ஸோ xn tends to 0.
முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன கிளைம் பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு 0ன்னு காட்டணும். இங்கே செக் பண்ணி பாருங்கள். எஃப்என் ஆஃப் 1/n போடுறீங்க. இப்போ n இன்ட்டு 1/n ஸ்கொயர் n ப்ளஸ் 1/n ப்ளஸ் 1 எக்ஸ் இருக்கிறதுலாம் 1/n போடுறீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும், இங்கே ஒரு n கேன்சல் அவுட் ஆகும், இங்கே ஒரு n கேன்சல் அவுட் ஆகும். 1/n இன்ட்டு டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ 1/2n கிடைக்கும். இது வந்து fn ஆஃப் 1/n. இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி fn ஆஃப் 1/n கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0க்கு போயிடும். ஓகே, அப்போ இந்த கன்வர்ஜென்ஸ் என்னவாக இருக்கும், உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா fn கன்வர்ஜஸ் டு எக்ஸ் யூனிஃபார்ம்லின்றது உங்களுக்கு ட்ரூ. லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸ் தான், பட் அந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு இது ஒரு ஐடியா. யூனிஃபார்மாக வர்றதுக்கான ஐடியா மட்டும்தான் அது. யூனிஃபார்ம் அந்த பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகணும் இல்லை, யூனிஃபார்மாக அப்படின்றதுக்கான பேசுகிறதுக்கு ஐடியா தான் அந்த இது பேசணும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. இப்போ சிடியில் பார்க்குறோம். எந்த ஒரு காம்பாக்ட் இன்டர்வல் எடுத்துக்கிட்டாலும் நல்லா கவனிக்கணும். ஃபார் எனி காம்பாக்ட் இன்டர்வல் a, b, ஃபார் எனி காம்பாக்ட் இன்டர்வல் a, b எடுத்துக்கிட்டாலும் fn கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னா தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி integral a to b f1 of x dx equal to integral a to b f of x dx வந்து equal. ஓகே, ஸோ இது ஆல்வேஸ் டைரக்ட் ரிசல்ட்டு. எப்போ கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மும் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த லிமிட் ரெண்டு காம்பாக்ட் இன்டர்வல் தான், ஃபைனைட் தான். a0 b1 அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு, டி ஃபால்ஸ். ஓகே, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.